திருமணமான 25 நாட்களுக்கு பிறகு மணமகள் குறித்து தெரியவந்த உண்மை ஒன்று மணமகனை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது. உண்மை என்ன? மணமகளின் எந்த செயல் மணமகனை கடும் குமுறலுக்கு ஆளாக்கியுள்ளது போன்ற கேள்விகளுக்கான பதில் சொல்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவை பொறுத்தவரை திருமணம் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த பணத்தை ஒரே நாளில் செலவு செய்யும் அளவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படும் திருமணம் இந்திய சமூகத்தில் புனிதமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. திருமணத்தை எதிர்நோக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தங்களது துணை குறித்து பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அந்த எதிர்பார்ப்புகளில் பாதிக்கு மேல் பூர்த்தியாகாது. இருப்பினும் அதனை ஏற்றுக்கொண்டு ஆணும் பெண்ணும் தங்களது துணையுடன் சேர்ந்து வாழ பழகிக் கொள்வார்கள். ஆனால் ஒரு துணையின் அடிப்படை எதிர்பார்ப்பே பூர்த்தியாகாத சூழ்நிலை நடந்தால் அவரது மனம் உடைந்து போய்விடும். அப்படியான ஒரு நிகழ்வு தற்போது நிகழ்ந்திருக்கிறது. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜாப்பூரை சேர்ந்த நபர் ஒருவர் காய்கறி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்துள்ளார். 32 வயதான இவருக்கும் ராஜ்கர் மாவட்டத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் பேசி முடிவாகியுள்ளது. கடந்த ஜூன் 29ஆம் தேதி அன்று இருவருக்கும் திருமணம் முடிந்த நிலையில் புகுந்த வீட்டிற்கு அந்த பெண் சென்றிருக்கிறார். அதன் பிறகு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு ஒவ்வொரு முறை மணமகன் முயன்ற போதிலும் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி மணமகள் தட்டி கழித்துக் கொண்டே வந்துள்ளார். இதற்கிடையே கடந்த 2ஆம் தேதி தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டு 23ஆம் தேதி அன்று மீண்டும் கணவர் வீட்டிற்கு வந்த அந்த பெண் யாருக்கும் தெரியாமல் தனது முகத்திலிருந்த முடியை சவரம் செய்ததாக கூறப்படுகின்றது. இதனை அறிந்து கொண்ட மணமகனின் சகோதரி குடும்பத்தினரிடம் கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மணமகன் தான் திருமணம் செய்தது பெண்ணே அல்ல, அவர் ஒரு திருநங்கை, தனது பாலினத்தை மறைத்து திருமணம் செய்திருக்கிறார் என்று கூறி காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மேலும் திருமணத்திற்காக 5 லட்சம் செலவு செய்திருக்கிறோம், பெண்ணின் குடும்பத்திற்கும் 1 லட்சம் கொடுத்திருக்கிறோம் என்று மணமகனின் குடும்பத்தினர் குமுறியுள்ளனர். இது தொடர்பான புகாரை ஏற்றுக்கொண்டுள்ள போலீசார் அந்த பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். பரிசோதனையின் முடிவுகள் வந்த பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர்.